அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, கடந்த வாரம் 24 நவம்பர் மாதம் 2025 அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சைபர் கிரைம் த்ரெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் யாரோட நேமில் இருக்குதோ அவங்க ஃபஸ்ட்டு அக்யூஸ்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்கன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இது வந்து வெறும் மொபைல் நம்பருக்கு மட்டும் சொல்லலை, சிம் கார்டுக்கு மட்டும் சொல்லலை. இதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் மொபைல் ஃபோன், உங்கள் நேமில் வாங்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஐஎம்இஐ நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் வாங்குறப்போவே உங்கள் கேஒய்சி டீட்டெயில் கொடுத்து தான் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் வாங்கின மொபைலை யூஸ் பண்ணி ஏதாவது த்ரெட்டு நடந்தால் கூட அதுக்குமே வந்து நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாடம்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, இந்தமாரி சிம் கார்டு, ஸோ இந்தமாரி உங்கள் கேஒய்சி டீட்டெயில் கொடுத்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு சைபர் கிரைம் த்ரெட்டு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கூடுமான அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் பயன்படுத்தின எந்த ஒரு பொருளையும் வந்து அனாவசியமாக வந்து விட்டுறக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் இல்லை 10 வருஷம் முன்னாடி உங்கள் நேமில் வந்து ஒரு சிம் கார்டு வாங்கி வச்சுருப்பீங்க. அது இன்றைக்கி வந்து உங்களோட பயன்பாட்டிலேயே வந்து இருக்காது. அந்த சிம் கார்டை வேறு யாரோ ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டென்ஷனலாக இல்லாமல் அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த சிம் கார்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு அந்த சிம் கார்டு மாட்டிக்கிச்சின்னா, ஸோ அது மூலயமா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் காசு ஆச்சுன்னா அதுக்குமே வந்து நீங்கள் தான் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய சிம் கார்டு எதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்கள் யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் உங்கள் நேமில் டேக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை வந்து உடனடியாக வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் நேமில் வந்து என்னென்ன சிம் கார்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிமுறைகளையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாமுடைய ஒரு அஃபிஷியல் போர்ட்டல் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சார் சாதின்ற ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே கேப்சா கோடு கேட்கும். கேப்சா கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தப்பாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கும். ஸோ அதனால் கூடுமான அளவுக்கு கரெக்டாக கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து எரர் அடிக்கும். இந்த மாதிரி வந்து ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிடுங்க. உங்களுடைய அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நேமில் டேக்காக இருக்கக்கூடிய அத்தனை மொபைல் நம்பருமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் பயன்படுத்தாத நம்பர், ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கின நம்பர், இல்லை 5 வருஷம் முன்னாடி வாங்கின நம்பர், அது இதில் ஏதாவது லிஸ்ட்டாக இருக்கலாம். இல்லை உங்கள் நேமில் இல்லாத ஒரு நம்பர் கூட இதில் இருக்கலாம். ஸோ அந்தமாரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த நம்பரை வந்து உங்களது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இந்த போர்ட்டலில் போயிட்டு இது எல்லாமே நான் வந்து பயன்படுத்துகிற நம்பரு. ஸோ அதனால் வந்து எதையுமே என்னால் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா இதை வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் இதை வந்து டிக் பண்ணிவிட்டு நாட் மை நம்பர், நாட் ரெக்வயர்டு, அதாவது நாட் மை நம்பர்னால் இது உங்கள் நம்பரே இல்லை அப்படின்னு சொன்னால் இது நம்பரை இது பண்ணுங்கள்.
இது வந்து நாட் ரெக்கவர்டுனா இந்த நம்பர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இது கொடுத்துருங்க. ரெக்கவர்டு அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணதில்லை ஆனால் இந்த நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் மக்களே, இது வந்து நீங்கள் வந்து கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் இது இன்னும் பண்ணாமே இருக்கீங்க. ஸோ மக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த வீடியோ ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்.